character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் சம் டாபிக்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் டாபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மாலர் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சம் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். லாங்கர் மெத்தட் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சம் மெத்தட் பார்த்தோம். ஸ்மாலர் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர் யூஸ் டு த வெர்னியர் கேலிப்பர் மெஷர்மெண்ட் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதே போல் லாங்கர் டிஸ்டன்ஸில் பேரலக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, ட்ரையாங்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம ரிமைனிங் டாபிக்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரிமைனிங் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிட்டர்மினேஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த், எப்படி வந்து எர்த்துக்கும் மூணுக்குள்ள டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன் ஃபிகர் 1.5 பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். சி இஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். அதில் சின்றது எர்த்தோட சென்டர். ஏ அண்ட் பி ஆர் த டூ டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட். A and B அப்படின்றது two diametrically opposite so places in the surfaces of the earth, and B the parallax and theta 1 theta 2 respectively. The moon M with respect to the some distance or star are determined with the help of the astronomical telescope. So எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ணுறதுக்கு நான் astronomical telescope நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The total parallax of the moon subtended in the earth. ஸோ டோட்டல் இப்போ ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணோம்னா தீட்டா 1 + தீட்டா 2 தட் வேல்யூ தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி எடுத்துருக்கோம். டோட்டலாக ரெண்டு ஆங்கிள் சேர்த்து தீட்டான்னு எடுத்துருக்காங்க. த தீட்டா இஸ் மெஷர்ட் ரேடியன்ஸ், தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். அந்த பிக்சரில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்சி. டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஏஎம் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால் ஏஎம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஎம்க்கு பதிலாக எம்சியை சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை எம்சி or MC is equal to MC அந்த பொசிஷன் theta inside வரும். So AB by theta. So knowing the values of AB and theta, நம்மளுக்கு AB யோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா we can calculate the distance MC of the moon from the earth. of the moon from மூணுக்கு எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து MC, அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே மூணு இருக்குது, கீழே இடத்துல வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் டிஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து சேம் டிஸ்டன்ஸ் S1 S2 ரெண்டு சைடு எடுத்திருக்காங்க. ரெண்டு ஆங்கிள் தீட்டா 1 தீட்டா 2 டோட்டல் ஆங்கிளாக நம்ம எடுக்கும்போது தீட்டா. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எம்சியோட வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த். ஸோ இந்த பேசிக் மெத்தடை யூஸ் பண்ணி தான், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2ல் த மூன் சப்டெண்டட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 1 degree 55 degree. ஸோ எவ்வளோ சப்டெண்ட் பண்ணுறாங்கன்னா 1 degree 55 minutes வந்து சப்டெண்ட் பண்ணுறாங்க. At the base line equal to the diameter of the earth, what is the distance of the moon from the earth அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 6.4 × 10⁻�6 மீட்டர். ஏற்கனவே நம்ம அந்த ஃபார்முலா சொன்னது, அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 1 degree 55 minutes. ஸோ அந்த 1 degree 55 minutes நமக்கு ரேடியனாக கன்வெர்ட் பண்ணி தான் எப்பயுமே வந்து அவங்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கும்போது ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணும்போது இது இப்போ மினிட்ஸாக மாற்றும் போது நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 degree 115 minutes அப்படின்றது. இதை நம்ம ரேடியனாக மாற்றும் போது 4.85 × 10⁻⁶ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் திஸ் வேல்யூஸை. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணினா வர வேல்யூ 3.34 × 10⁻² ரேடியன்.
இதில் 1 seconds is equal to that is 4.85 in 10 power minus 6 radians. அதுதான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டிட் பண்ணி விடுதான். ரேடியஸ் ஆஃப் த எர்த்து கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 6.4 into 10 power 6 meter. From the figure 1.5, AB is the diameter of the earth. That value is 2 into 6.4 into 10 power 6 வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த்து நம்ம வேல்யூ கிடச்சிடும். ஃபார்முலா வேல்யூ S is equal to B by theta அப்படின்றது. B is equal to இங்கே திஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க 2 into 6.4 into 10 power 6 டிவைடட் பை theta அப்படின்ற வேல்யூ அதனோட ஆங்கிள் வேல்யூ. ஸோ அந்த ஆங்கிள் வேல்யூ 3.34 into 10 power minus 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ டிஸ்டன்ஸ் 3.83 வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் ரேடார் மெத்தட். ஸோ லாங்கர் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது தேர்ட் மெத்தட். ஏற்கனவே நம்ம பார்த்தது ஒன்று ட்ராங்குலேஷன் மெத்தட் ஒன்று பார்த்துருக்கோம், பேரலாக்ஸ் மெத்தட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரேடார் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி லாங்கர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வேர்ட் ரேடார், ஸோ ரேடார் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ ரேடார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். A radar can be used to measure accurately the distance of the nearby planets such as Mars. Nearby planet measurement பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரேடார் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். That's in this method the radio waves are sent from the transmitters. என்ன பண்ணுவோம்னா ஒரு ரேடியோ வேவ்ஸை சென்ட் பண்ணுவோம். இந்த மெத்தடில் நம்ம டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேடியோ வேவ்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. which is after reflection from the planet. அந்த ரேடியோ வேவ்ஸ் என்ன பண்ணால் பிளானெட்டில் போட்டு திரும்ப வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குது, வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுவோம். The planet are detected by the receiver by the measuring the time interval between the instantaneous radius radio waves are sent and received. The distance of the planet can be determined. அப்போ ரேடார் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ வேவ்ஸை சென்ட் பண்ணுறாங்க, அது போய் பிளானெட்டில் பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. ஸோ போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குது, ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னன்னா டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த டைம் டேக்கன். That is distance is equal to time taken under speed of the ratio waves into time taken மாறும். That is D யோட வேல்யூ V into T by 2. This is important formula. இந்த formula பேஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணிக்கோம். Where V is the speed of the radio waves and time taken T is எவ்வளோ டைம் எடுத்துருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்துருக்கு T for the distance covered by during the forward and backward. அதே போல் பார்த்து ரேடியோ வேவ்ஸ் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது, எவ்வளோ வெலாசிட்டி மூவ்மெண்ட் ஆகுது, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதனால் என்னென்னா ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு திரும்ப வரணும், ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணணும். போகும்போது எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது, எவ்வளோ டைம் டேக் எடுத்துருக்கு. ஸோ வரும்போது எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ்மெண்ட் ஆகுது, எவ்வளோ டைம் டேக் எடுத்துருக்கு. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது அதனால தான் 2 தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி டைமை 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போகும்போது எடுத்துக்கூடிய வெலாசிட்டி டைம் டேக்கன், வரும்போது அந்த ரேடியோ வேவ்ஸ் திரும்ப வரும்போது அதனோட வெலாசிட்டி டைம் டேக்கன் ரெண்டுத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுனால அது 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ D is equal to V into 2 by T அப்படின்ற வேல்யூ. இட் இஸ் டிவைடட் பை 2. ஸோ அதனால தான் 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. 2 டிவைட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வேல்யூன்றது கிடச்சிடும் ரேடியோ வேவ்ஸ். ஸோ டு கெட் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், திஸ் மெத்தட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் த டிட்டர்மைன் த ஹைட் அட் விச் த ஏரோப்ளேன் ஃப்ளைஸ் ஃப்ரம் த கிரவுண்ட். அதே போல் எவ்வளோ ஹைட்டில் வந்து பிளேன் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ டிடெக்ஷன் மெத்தட், அதான் ரேடார் மெத்தட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பிளேன் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இங்கேருந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு பிளேனில் போட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அப்போ போகிறதுக்கு எவ்வளோ டைம் டேக் எடுத்துருக்கு, வரதுக்கு எவ்வளோ டைம் டேக் எடுத்துருக்கு. ஸோ வந்து எடுத்து கால்குலேட் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அந்த மெத்தட், ரேடியோ டிடெக்ஷன் மெத்தடில் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுற மெத்தட். ஸோ ரேடார் மெத்தட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3. இது வந்து ரேடார் மெத்தடில் எப்படி நம்ம டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. A radar signal is beamed towards a planet and its radar signal வந்து பீம் போகுது எங்கன்னா பிளானட் போகிறது. ஸோ இட் இஸ் எக்கோ இஸ் ரிசீவ்டு 7 minutes. எவ்வளோ மினிட்ஸ் வந்து எக்கோ ரிசீவ் ஆகுதுன்னா 7 minutes எக்கோ ரிசீவ் ஆகுது. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட் அண்ட் எர்த் இஸ், பிளானட்டுக்கு எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் 6.3 into 10 power 10 meter. கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் த சிக்னல், எவ்வளோ ஸ்பீடில் அந்த சிக்னல் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி தான் கேட்குறாங்க, உங்களுக்கு ஸ்பீட் தான் கேட்குறாங்க. த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளானட் ஃப்ரம் த எர்த் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 6.3 into 10 power 10 meter. டைம் எவ்வளோ எடுத்துருக்குன்னா 7 minutes எடுத்துருக்கு. 7 minutes வந்து செகண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. செகண்ட்ஸாக மாற்றும் போது நம்ம 60 மல்டிப்ளை பண்ணணும். 60 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சிக்னல் அந்த ஸ்பீடு வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V into 2 by 2. அதில் வந்து V நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2D into Tன்னு வரும் நம்மளுக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 6.3 into 10 power 10 டிவைடட் பை டைம் டேக்கன் அவங்க கொடுத்துறாங்க 7 into 60 seconds. செகண்ட்ஸாக மாற்றுறோம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா வர வேல்யூ 3 into 10 power 8 meter per second. இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லைட்டோட வெலாசிட்டி. ஸோ 3 into 10 power 8 meter per second.
ஸோ இப்போ சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா the range and order of the length values. So distance by the boundary observable, the size of the object and distances. So distance boundary for the observable எவ்வளோ இருக்குன்னா 10 power 26. அதே போல் யூனிவர்ஸ், அதாவது distance boundary for the observer for the யூனிவர்ஸில் பவுண்டரி கூட எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 10 power 26. distance to the Andromeda galaxy and size of galaxy is 10 power 22. and size of the galaxy எவ்வளோ இருக்குன்னா 10 power 21. system distance from the earth to the nearest star is எர்த்துக்கு நியரஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து 10 power 16. அதே போல் ஆவரேஜ் ரேடியஸ் ஆஃப் த ப்ளூட்டோ ஆர்பிட்ஸ் 10 power 12. டிஸ்டன்ஸ் ஆஃப் த சன் ஃப்ரம் த எர்த் இஸ் 10 power 11. டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் த எர்த் இஸ் 10 power 8. ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் 10 power 7. அண்ட் ஹைட் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட் அபோவ் சி லெவல், ஹைட் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது, அது சி லெவல்லேருந்து எவ்வளோ இருக்கும்னா 10 power 4. லென்த் ஆஃப் த ஃபுட்பால் ஃபீல்டு எவ்வளோனா 10 power square. thickness of the paper that is 10 power -4. diameter of the blood cell 10 power -5. wavelength of the light 10 power -7. length of the typical virus 10 power -8. diameter of the hydrogen 10 power -10. size of the atomic nucleus 10 power -14. diameter of the proton 10 power -15. இதில் ஏதாவது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மாஸோட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இன்டர்நேஷனல் 1 kg ஸ்டாண்டர்ட் ஆஃப் மாஸ், தட்ஸ் பிளாட்டினம் இரிடியம் தான் மாஸ் அது கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட், அதை யூனிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்துங்க. அதே போல் இந்த சம் காமன் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ஃபெர்மி அப்படின்னா 10 power -5 மீட்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவீங்க, அதனால் படிச்சுங்க. 1 ஃபெர்மி இஸ் 10 power -15 மீட்டர். 1 ஆங்ஸ்ட்ராம் இஸ் 10 power -10 மீட்டர். 1 nanometer is 10 power -9 meter. 1 nanometer is 10 power -9 meter. 1 micron is 1 micrometer, that is 10 power -6 meter. ஒரு லைட் இயர் அப்படின்னா the distance traveled by the light in vacuum 1 year. ஸோ 1 இயரில் லைட் வந்து வேக்யூமில் எவ்வளோ ட்ராவல் ஆகுதோ அதான் வந்து 1 light yearன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 light year வேல்யூ 9.467 into 10 power 15 meter. this is only important value. 9.467 into 10 power 15 meter. அதே போல் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வேல்யூன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்னென்னா மீன் டிஸ்டன்ஸ், எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், மீன் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் 1 AU, that is equal to 1.496 into 10 power 11 meter. 1.496 into 10 power 11 meter 1 astronomical units. அதே போல் 1 per second அப்படின்னு கேட்கலாம். அது parallactic seconds அப்படின்னு சொல்லுவாங்க. 1 per second அப்படின்னா distance at which arc of the length, that's 1 astronomical unit, subtended angle of 1 second, that's 1 per second value 3.08 into 10 power 16 meter. இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்துங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். very important value. 1 per second and 1 astronomical unit, 1 light year values எல்லாமே important value. Why is this cylinder used defining kilogram made up of platinum iridium alloy? This is because platinum iridium alloy least affected environment and time. ஏன்னா ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க கிலோகிராமில் அப்படின்னு பார்க்கும்போது platinum iridium alloy தான் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. நம்ம எர்த்தில் வந்து அஃபெக்ட் ஆகாத ஒரு கெமிக்கல் எதுனா platinum iridium தான். அதுதான் அதனால கிலோகிராமில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. Next, CSL, Chandrasekhar limit is largest practical unit of mass. So the Chandrasekhar limit is the largest practical unit of mass அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ் யூனிட் எவ்வளோனா 1.4 times of the mass of the sun. 1.4 times mass of the sun. அண்டர்லைன் பண்ணிங்க, அது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. The smallest practical unit of time is the shake. Smallest practical unit அப்படின்னு போகுது 1 shake. That 1 shake is 10 power minus 10 seconds. Next, measurement of the mass. ஸோ மாஸ் நம்ம மாஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டென்சிட்டி. ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபுல் டென்சிட்டி தான் என்ன சொல்லுவாங்க மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்ன்றது வேறு, வெயிட் அப்படின்றது வேறு அப்படின்றது நம்ம 10th கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ மாஸ் அப்படின்றது அதோட டென்சிட்டி, வெயிட் அப்படின்றது அது கூட கிராவிட்டி வந்து ஆட் ஆகும் அப்படின்னு. இப்போ மாஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர். மோஸ்ட்லி இது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்காது, ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் லொக்கேஷன் பாடி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ மாஸ் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் கண்டெய்ன்ட் இந்த எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் அந்த பாடியில் வந்து இருக்குது அப்படின்றத பேஸ் தான் அதோட மாஸ் சொல்லுவாங்க. SI unit of mass is kilogram. The masses of the object which we shall study in the course vary over a wide range. This may vary from the tiny mass of the electron. So masses அப்படின்றது வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய மாஸும் இருக்குது. ஸோ
ஸ்மாலஸ்ட் மாசஸ் இருக்குது. இப்போ ஸ்மாலஸ்ட் மாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானோட மாஸ் தட் இஸ் 9.11 × 10⁻³ kg 3 kg. இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 9.11 × 10⁻31 kg மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் ஹியூஜ் மாஸ் ஆஃப் த நோன் இஸ் யூனிவர்சஸ். நம்ம எர்த்தோட மாஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட்ஸ் 10⁻55 kg. The order of the masses of the various objects in table 1.6. Order of the masses உங்களுக்கு கீழே டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துங்க. ஸோ ஆர்டினரிலி the mass of the object is determined the kilograms using common balance like used in the grocery shop for measuring large masses like மாஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தா ஆர்டர் ஆஃப் மாஸ் 10⁻30. ப்ரோட்டான் அப்படின்னா அதனோட ஆர்டர் ஆஃப் மாஸ் ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மேக்ஸிமம் சேம் தான், அதனால் 10⁻21 கொடுத்துட்டாங்க. யுரேனியம் பார்த்தீங்கன்னா 10⁻25. ரெட் பிளட் காப்சிக்கல் அப்படின்னா 10⁻14. செல்லோட நமக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க 10⁻10. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் 10⁻9. ரெயின் ட்ராப் 10⁻6. மஸ்கிட்டோ 10⁻5. கிரேப் 10⁻3. and frog 10⁻1 and human 10 square, car 10⁻3, ship 10⁻5 and moon 10⁻23, earth 10⁻25, sun 10⁻30 and Milky Way 10⁻41 and universe is 10⁻55. This very important value. What is the mass of the universe in Canada? That is 10⁻55. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது இங்கே பாருங்கள். The planet stars we make use the gravitation methods for measurement of the small masses, atomic, subatomic particles. We make use of the mass of the spectrograph. So mass of the spectrograph, இப்போ atomic substance subatomic mass நம்ம calculate பண்ணுறதுக்கு spectrograph மெத்தட் யூஸ் பண்ணுவோம். Some of the weight balancing commonly used for the common balance, spring balance, electronic balance. இப்போ ஸ்மால் அமௌண்ட் மாஸ் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸு, காமன் பேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த டைம் இன்டர்வல்ஸ். ஸோ டைம் இன்டர்வல்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் பார்க்கலாம். இந்த டைம் இன்டர்வல் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சம் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த வேர்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னது அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட். டைம் வந்து ஃபார்வர்டு தான் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி யாருன்னா சார் ஐசக் நியூட்டன். ஓகே, வேர்டை கொடுத்துட்டு யார் வந்து எந்த வேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சார் ஐசக் நியூட்டன். அதே போல் டைம் இஸ் வாட் ஏ கிளாக் ரீட்ஸ். ஸோ இந்த வேர்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். A clock is used to measure the time interval. So mostly நம்ம டைம் இன்டர்வல் மெஷர்மெண்ட் பண்ணுறது கிளாக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம் இஸ் பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் இன் த cesium atom. Some of the clocks developed later are the electric oscillator, electronic oscillator, solar clock, quartz crystal clock, atomic clock, decay of the elementary particles, radioactive datings. The order of the time intervals are tabulated in table. இந்த order of the time table வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இது ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க டேபிள். இந்த டேபிளையும் பார்த்தீங்க, இதுலேருந்து ஒன் மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ லைஃப் ஸ்பேன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னா அதனோட ஆர்டர் ஆஃப் டைம் 10⁻24. அதுபோல் டைம் டேக்கன் பை த லைட் டு கிராஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் சைஸ். ஸோ நியூக்ளியர் சைஸு கிராஸ் பண்ணுறது டைம் பை லைட் வந்து ஒரு நியூக்ளியரோட சைஸை கிராஸ் பண்ணுதுன்னா அது எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா தட்ஸ் 10⁻22. The period of X-rays எடுத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா 10⁻19. அதே போல் டைம் பீரியட் ஆஃப் த எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ இருக்குன்னா 10⁻15. அதே போல் பீரியட் ஆஃப் விசிபிள் லைட் வேவ்ஸ் எவ்வளோ இருக்குன்னா பீரியட் ஆஃப் விசிபிள் லைட் வேவ்ஸ் அது ஆல்சோ 10⁻15 தான். டைம் டேக்கன் பை த விசிபிள் லைட் டு கிராஸ் த்ரூ த விண்டோ பென் எவ்வளோ இருக்குன்னா தட்ஸ் 10⁻8. லைஃப் டைம் ஆஃப் த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம் இஸ் 10⁻also 8. பீரியட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் மூவ்மெண்ட் ஆகிறது எவ்வளோ டைம் டேக்கன் எழுதுனா 10⁻6. அதே போல் டைம் பீரியட் ஆஃப் த ஆடிபிள் சவுண்ட் வேவ்ஸ் எவ்வளோனா 10⁻3. விங்க் ஆஃப் அண்ட் ஐ தட் இஸ் வந்து 10⁻1. டைம் இன்டர்வல் பிட்வீன் த 2 சக்ஸசிவ் ஹார்ட் பீட்டுக்கு 2 சக்ஸசிவ் ஹார்ட் பீட்டுக்கு உள்ள டைம் இன்டர்வல் எவ்வளோ இருக்குன்னா தட் இஸ் 10⁻0. The travel time light from the moon to the earth. Light வந்து மூணுக்கு எர்த்துக்கு ட்ராவல் ஆகுது. It is also 10⁻0. The travel time from the sun to the earth is 10 square. The half-life time period of the free neutron is 10⁻3. The time period of the satellite is 10⁻4. The time period of the rotation of the earth around the axis is that is 10⁻5. The time period of the revolution of the earth around the sun is 10⁻7. The average life of the human being is 10⁻9. The age of Egyptian pyramid is 10⁻11. The age of universe is
10 power 17. The age of universe is very 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 important. Note பண்ணி பாத்துங்க, கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. Very 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 important one. Next topic is a theory of errors. இது ஒரு important topic. இதுல வந்து 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 1 மார்க்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஷார்ட் ஆன்சர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் இந்த லெசன்ல வந்து உங்களுக்கு பிக் क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் a theory of errors. The foundation of all experimental science and technology. நம்ம எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும், ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எரர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், தவிர்க்க முடியாத ஒன்று எரர்ன்றது இருக்கும். ஸோ அந்த எரர்ஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, எரர்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதால அதில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் மெஷர்மெண்ட். எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் தான். த ரிசல்ட் obtained from the any measurement will contain some uncertainty. அதில் வந்து some errors அப்படின்றது such as uncertainty termed as error. அதான் வந்து uncertainty தான் என்ன சொல்லுவாங்க, எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம பண்ணாலும் அதில் வந்து கண்டிப்பாக எரர்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுதான் வந்து அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனி கேல்குலேஷன் ஆஃப் மேட் யூஸிங் த மெஷர்ட் வேல்யூஸ் வில் also have error. It is not possible to make exact measurement in experiment. In measurement, two different terms, that is accuracy and precision. அப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னும் போது அதில் 2 டேர்ம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். அக்யூரசி அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கிறது, ப்ரிசிஷன் அப்படின்னா நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இவ்வளோ இருக்கும் கரெக்டாக அப்படின்றது. ஸோ அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த மெஷர்மெண்ட்டில். கண்டிப்பாக எரர்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த எரர்ஸில் நம்ம 2 வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் அப்படின்றது. இதில் அக்யூரசி அப்படின்னா நம்ம அக்யூரேட்டாக மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நம்ம அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அதில் வந்து ப்ரிசிஷன் அப்படின்றது இருக்கும், சம் ஆஃப் த ஜட்மெண்ட் அப்படின்றது இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது. எப்பயுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதில் ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. தட்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி as responsibility for the maintenance and improvement of the physical standards, length, mass and time. So new delhi கொடுத்துருக்காங்க அப்போ improvement. To be distinguished at this stage, accuracy is refers to how far we are from true value. Accuracy அப்படின்னா எப்படி வந்து நம்ம true valueக்கு நியராக கொண்டு வரும். And precision refers how well we measure, எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் precision அப்படின்றது. What is accuracy and precision definition கேட்டாங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் எழுது, ஷார்ட் ஆன்சர் இருக்குது, அதனால் நான் நோட் பண்ணிக்கங்க. Next, accuracy and precision. Let us say that you know your true height is exactly 5 feet and 9 minutes. 5 minutes and 9 seconds. You first measure your height with the yardstick and get the value of 5 minutes and 0 seconds. ஆனால் வந்து நம்ம எக்ஸாக்ட்லி ஹைட் அப்படின்றது 5 minutes 9 seconds. ஆனால் வந்து நம்மளுக்கு வர வேல்யூ 5 minutes 0 seconds வந்து யார்ஸ்டிக்கில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது யுவர் மெஷர்மெண்ட் இஸ் நாட் அக்யூரேட். அப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட் கிடையாது. ஸோ நவ் யூ மெஷர் யுவர் ஹைட் வித் த லேசர் யார்ஸ்டிக். இப்போ நார்மல் யார்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வருது. லேசர் யார்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறோம், அங்கே வந்து எவ்வளோ வருதுன்னா கெட் 5 minutes 9 seconds அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஹைட் ட்ரூ ஹைட் நம்மளுக்கு கிடைக்குது. ஆஸ் த வேல்யூ நவ் யுவர் மெஷர்மெண்ட் இஸ் அக்யூரேட். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது மோஸ்ட்லி அக்யூரேட் அப்படின்றத நம்ம எடுத்துருக்கோம். த ட்ரூ வேல்யூ இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் தியரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ இந்த ட்ரூ வேல்யூ தான் நம்ம ஆல்சோ என்னென்னு சொல்லுவாங்க, தியரிட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. த லெவல் ஆஃப் அக்யூரசி ரெக்கார்ட் ஃபார் த ஈச் அப்ளிகேஷன் வேரிஸ் கிரேட்லி. ஹைலி அக்யூரபிள் டாட்டா கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் கம்பைல். ஸோ ஹைலி அக்யூரேட் வேல்யூ நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கன்சிஸ்டன்ட்லி மெஷர் யுவர் ஹைட் 5 minutes and 0 seconds with the yardstick, யுவர் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிசிஸ். நம்ம அந்த மெஷர்மெண்ட் பண்ணுற போது எரரோட மெஷர்மெண்ட் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூரசி அப்படின்னா அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஃபார் லேசர் யார்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் எரரோட மெஷர்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த லெவல் ஆஃப் ப்ரிசிஸ் ரெக்கார்ட் ஃபார் த டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வேரி டு கிரேட் எக்ஸ்டென்ட். ஆனால் லெவல் ஆஃப் ப்ரிசிஷன் மோஸ்ட்லி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ப்ரிசிஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ், அதாவது நார்மல் வேல்யூக்கு அக்யூரேட் வேல்யூக்கு நியராக இருக்கணுமே கண்டி அதை விட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. ரொம்ப எரர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது ப்ரிசிஸ் சொல்ல முடியாது. அப்ளிகேஷன் வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் சச் அஸ் road and utility construction record very precise information measured to the millimeter or 1/10 of the inch. maximum அதில் precision அப்படின்ட்டு வரும். ஆனால் வந்து இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸில் அண்டு ரோட் யூட்டிலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ப்ரிசிஸ் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுவாங்க, அக்யூரேட் வேல்யூ அப்படின்றது வராது. ஆனால் ப்ரிசிஷன் எவ்வளோ டிஃபரன்ஸ் வரும்னா millimeter and 1/10 of the inch தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். இந்த மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசிஸ். That does not necessarily mean that it is accurate. However, the measurement is consistently accurate
இட் இஸ் ஆல்சோ ப்ரீசியஸ். மோஸ்ட்லி அக்யூரேட்டாக இருக்கும், அதே போல் ப்ரிசிஸாகவும் இருக்கும், அதில் சம் எரராகவும் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் example, if the temperature outside a building is 40 degrees Celsius measured by weather the thermometer, if the real outside is 40 degrees Celsius, measurement வந்து 40 degrees எடுக்கிறோம், பட் ஆனால் ரியல் டெம்பரேச்சர் இஸ் 40 degrees Celsius, the thermometer is accurate. அப்போ ரியல் வேல்யூ 40 degrees Celsius தான். அப்போ வந்து நம்ம அக்யூரேட் சொல்லலாம். இந்த thermometer consistently registered as exactly temperature row, the thermometer is precise. ஏதாவது எரர் காமிச்சதுன்னா அது precise அப்படின்னு சொல்லுவாங்க. Consider another example, that the temperature of the refrigerator repeatedly measured by the thermometer being given as 10.40 degrees Celsius, 10.2 degrees Celsius, 10.3 degrees Celsius, இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வருது. ஸோ how with the real temperature நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா நம்ம டோட்டல் ஆவரேஜ் எடுத்தோம்னா this value 9 degrees Celsius. We say that thermometer is not accurate, ஏன்னா அது அக்யூரேட் கிடையாது. ஸோ வந்து ப்ரிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிகிரி ஆஃப் ட்ரூ வேல்யூஸ், the since almost measure the value of close to the 10 degrees Celsius, hence into ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ க்ளோஸ் டு த வேல்யூ அப்படின்னா அது வந்து ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூரேட்டாக அந்த வேல்யூ வந்து அது அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரீசியஸ்க்கும் அக்யூரசிக்குள்ள டிஃபரன்ஷியேஷன். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.